அம்மா தமிழிசை சவுந்தரராஜன். அந்த அம்மாவுக்கு தமிழிசை ஏன் தான் அவர் அப்பா பேர் வச்சார். பேசாம பதா கானா சவுந்தரராஜன் பேர் வச்சார். பதா கானா என்ன அர்த்தம்? பெரிய பாட்டு அப்படின்னு அர்த்தம் இந்திய. இன்னைக்கு நான் உங்களுக்கு பேர் வச்சேன் பதா கானா சவுந்தரராஜன். தமிழிசை ஏன் அந்த மனுஷன் குமரி ஆனந்தம். தமிழ் தென்றல் பேர் இருக்கு. மேடையில் இலக்கியம் பேசினால் மணிக்கணக்காக அந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கலாம். இலக்கிய தென்றல் குமரி ஆனந்தம். பாராளுமன்றத்தில் தமிழில் எம்பிக்கள் பேச வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்த மனிதன் குமரி ஆனந்தன். அவருக்கு பிறந்த மக நேற்று பேசுறாங்க. ஹிந்தி படிக்கின்ற வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். தமிழை சவுந்தரராஜன் குமரி ஆனந்தனுடைய மகள். முந்தா நாள் அவருக்கு பிறந்த நாள். நான் 3 வருஷமா அவங்களுக்கு லட்சக்கணக்கான புத்தகங்கள் பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்திலிருந்து போயிட்டு இருந்துச்சு. அப்ப கவர்னரா இருந்தது அந்த அம்மா, அந்த போலீஸ்கார அம்மா. அவங்க இருந்தாங்க. அவங்க இருந்தப்ப கூட தமிழ் புத்தகத்தை வாங்கினாங்க பாண்டிச்சேரியில. ஆனா இந்த அம்மையார் கவர்னராக வந்த பிறகு அரசு பள்ளிகளை பூரா இந்தி பள்ளிகளாக மாற்றி தமிழ்நாடு பாடநூல் கழக புத்தகத்தை வாங்க மாற்றோம் என்று கையெழுத்து போட்டது யார் என்றால் தமிழிசை சவுந்தரராஜன் என்ற அந்த தமிழ் துரோகிதான். பாண்டிச்சேரியில் இருக்கிற மாணவர்களை தமிழ் படிக்காமல் கையெழுத்து போட்டவர். அதை அண்ணாமலை பெருமையா பேச ஒரே கையெழுத்து எங்கள் அம்மா போட்டாங்க. பாண்டிச்சேரியில் இருக்கும் அனைத்து பள்ளிகளும் மகஸ்ரீ பள்ளிகளாக ஹிந்தி பள்ளிகளாக மாறிவிட்டது. வெட்டமா இல்ல? இதுக்கு பேர் பாசிசம். பாசிசம் என்ற சர்வாதிகாரம் என்ன செய்யும்னா நம்ம ஆளுகளை வச்சே நமக்கு எதிராக பார்க்கணும். அண்ணாமலை தமிழ்நாட்டுக்காரர். கர்நாடகாவில் போய் கர்நாடகத்தில் போய் படிச்சு இங்க வந்தது. தமிழிசை சவுந்தரராஜன் நம்ம நாட்டுக்காரங்க. அவங்க கட்சியில் இருக்கிற எல்லாருமே தமிழர்கள் தான். ஆனால் தமிழர்களை வைத்து தமிழுக்கு எதிராக பேச வைக்கிறாங்க. இதற்கு பெயர்தான் பாசிசம். இந்த பாசிசத்தை ஒழிப்பேன் என்று முதலில் குரல் கொடுத்த தலைவர் நம்ம தலைவர். பாத்தீங்கன்னா பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை தம்பி சொல்றாரு, எங்கள் நரேந்திர மோடியை பாத்தீங்கன்னா உலகமே பயப்படுதுன்னா அவர் அப்படியேப்பட்டவருன்னா ஆமாங்கண்ணா போங்கண்ணா வாங்கண்ணா இல்லைங்கண்ணா. நரேந்திர மோடியை பார்த்து உலகமே பயந்ததான் நாங்க பார்த்தோம்ல. இன்னைக்கு நான் கேட்கிறேன் ஒன்றிய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களே, நீங்க எங்களை ஹிந்தி படிக்கணும்னு சொல்றீங்க. உங்க தாய்மொழி என்ன? குஜராத். அந்த மொழியில நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்கள் தாய்மொழியையே உங்களை பேச விடாமல் உங்களை தடுத்து வைத்திருப்பது ஹிந்தி என்ற அரக்கன். உங்க மொழியவே நீங்க பேச முடியலையே. குஜராத் மொழி என்ன ஆச்சு? சரி, இந்த கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாரும் 3வது மொழி ஹிந்தியை படிக்கணும். ஹிந்தி மேல நமக்கு என்னையா வெறுப்பு? ஹிந்திக்காரங்களை நம்ம வெறுக்கல, ஹிந்தி மொழியையும் வெறுக்கல. எனக்கு ஹிந்தி ரொம்ப பிடிக்கும். ஹிந்தி பாட்டு எப்படி பாட தெரியுமா? हिंदी पाठ पाड़े अवल கையெழுத்து வாங்கியிருக்கேன். मेरे सपनों की रानी कब आएगी तू, आए रुत मस्तानी कब आएगी तू. हिंदी தெரியாதா? பாருங்க. चुरा लिया है तुमने जो दिल को, नगर नगई सुराना सनम. मैं शायर तो नहीं मगर जब से देखा मैंने तुझको मुझको शायरी आ गई. हिंदी தெரியாது பாருங்க. ஹிந்தி பாட்டையோ ஹிந்தி மக்களையோ ஹிந்தி மொழியையோ வெறுக்கவில்லை. ஆனால் எங்களை நீங்கள் கட்டாயம் ஹிந்தி படிக்கணும்னா தமிழ் மொழி அது 3ஆம் தர மொழியாக போய்விடும் என்பதற்காகத்தான் ஹிந்தியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் நம்ம சொல்றோம். பஸ்ல ஏறி உட்காருமா, இந்த 3 சீட்ல 2 பேர் சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கிறப்ப இத்த தண்டி ஒரு ஆள் நடுவில் வந்து உட்கார்ந்தாங்கன்னா
இந்த ரெண்டு ஓரத்துல இருக்கவனும் ஒருத்தர் கீழே விடுவான், இன்னொருத்தர் அந்த பக்கம் நசுங்கி ஒண்ணும் இல்லாம போயிடுவான். இதத்தான் நம்ம சொல்றோம். ஒரு 3 சீட்டு உட்கார்ந்த இடத்துல 2 பேர் நல்லா உட்கார்ந்து இருக்கிறப்ப மூணாவதா ஒரு தனியை வந்து உட்கார்ந்தா அந்த ஓரத்தில் இருக்கவன் எப்படி கீழே விடுவானோ அது போலதான் 2 மொழி, ஆங்கிலம் தமிழ் என்ற மொழி நமக்கு 2 போதும். உலகம் முழுவதும் நம்ம போய் அறிவை விரிவு செய்யலாம். இசைஞானி இளையராஜாக்கு ஹிந்தி தெரியுமா, சமஸ்கிருதம் தெரியுமா? சமஸ்கிருத பாட்டு அப்படி பாடுவார் இசைஞானி இளையராஜா. பாத்தீங்களா? தாய் மூகாம்பிகை படத்துல ஒரு சமஸ்கிருதம் பாட்டு பாடுவார். சிவ சத்யாயித்தோ அதி பிரபவித்தும் சத்த பிரபவித்தும் நசே தேவம் தேவோ நகலு குஷல கஸ்வந்தி துமபி ஆதஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி விரதி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமகிருத புண்ணியக பிரபவதி ஜனனி ஜனனி ஜகன்னி அகன்னி ஜகத்தாரணி பரிபூரணி. எதுக்கு கைதட்டீங்க? உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சா? லியோனி இந்த பாட்டை இவ்வளவு நல்லா பாடுறாரேன்னு சொல்லிதான் கைதட்டினீங்க. இசைஞானி இளையராஜா சமஸ்கிருதத்துல பாடியிருக்காரு. எல்லா ராகத்திலையும் பாட்டு போட்டிருக்காரு. மோகன ராகத்துல அவர் போடாத பாட்டா? நின்னம் கோரி வர்ணம் வர்ணம் மோகன ராகம். கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா. மோகன ராகம் கல்யாணி ராகத்தில் போட்டிருக்காரு, காணட ராகத்தில் போட்டிருக்காரு. பூமாலை வாங்கி வந்தால் பூக்கள் இல்லையே காணட ராகம். இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாடுகிறாள் கேரள ராகம். எந்த நெஞ்சை நீங்காத தென்றல் நீரானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திரு தில்லானா. நளினகாந்தி இந்த ராகத்துக்கு பேரு. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா, என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா. பரதேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா. வம்சநாதன் இந்த ராகத்துக்கு பேரு. எத்தனை பாட்டு? தூங்காத விழிகள் 2 உன் துணை தேடும் நெஞ்சம் 1 வெண்பூ மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது அன்பே நீ இல்லாது. அமிர்தவசனி இந்த ராகத்துக்கு பேரு. மலர்களே நாதஸ்வரங்கள் மங்கள தேரில் அம்சமணி இந்த ராகத்துக்கு பேரு. மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ சுத்ததனியாச்சு இந்த ராகத்துக்கு பேரு. இவ்வளவு ராகம் தெரிந்த இளையராஜா வெளிநாட்டில் லண்டனில் போய் சிம்பனி என்ற ஆங்கில இசையை இசையமைத்து ஹிந்தி தெரியாது, சமஸ்கிருதம் தெரியாது, 2 மொழிகளை கற்ற இளையராஜா சிம்பனி இசையை அமைக்கும் போது இளையராஜா ஹிந்தி தெரிஞ்சிருந்தா என்ன ஆகிருக்கான்? ஹிந்தி தெரிஞ்சா போய் கோவில சாதனையை படைச்சு வந்தாரு. பழைய சோறும் கறியும் கேப்பக்களையும் சாப்பிட்ட தமிழன் எப்பையும் புத்திசாலியாக
யாரை எப்படி பேசுவது, அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ற நாகரிகத்தை உலகத்திற்கே கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயனை இந்த உலகத்திற்கு காட்டிய தமிழர். தமிழர்களையும் தமிழ் மக்களையும் பாதுகாக்க இன்று இருக்கும் ஒரே தலைவர் நம் தளபதியார் அவர்கள் மட்டும்தான். 2026 ஆகஸ்ட் 15 அன்று 2026 ஆகஸ்ட் 15 அன்று சென்னை கோட்டை கொத்தளத்தில் அன்றும் தேசிய கொடியை ஏற்றப் போவது எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொல்லி அந்த 234 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ய நாம் உழைப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.